எல்லாருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மந்த்துடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துடலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட், வியூ ஸ்டேட்மெண்ட், ரிப்போர்ட்ஸ், P&L, ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், ரியலைஸ்டு P&L, 1st March to 31st March. ஓகே, இந்த அக்கௌண்ட்டில் எனக்கு -1,32,000 லாஸ் ஆயிருக்கு. பிக் லாஸஸ் வந்து இண்டிகோவில், ஸோ இது ரெக்கவரி ஆகல. புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பேன். அடுத்த பிக் லாஸ் வந்து எல்என்டியில். ஸோ கல்ஃபில் அட்டாக் நடந்ததுனால அந்த ஃபாலு. ஸோ அந்த மந்தில் எல்என்டி, மார்ச் மந்தில் எல்என்டி ரெக்கவரி ஆகலை. ஸோ அதனால் வந்த லாஸஸ் தான் இந்த அக்கௌண்ட்டில். என்னோட செகண்ட் அக்கௌண்ட், ஐ திங்க் அதுவும் ஹியூஜ் லாஸ் தான் நினைக்கிறேன். வியூ ஸ்டேட்மெண்ட், ஓகே, இதில் அரௌண்ட் 3 lakhs லாஸு. மேஜர் லாஸ் வந்து ஏபிசி கேபிட்டல், அதில் 330 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பேன். அப்புறம் மறுபடியும் ஆவரேஜ் பண்ணி அதுவும் வந்து ஹியூஜ் லாஸ் தான் வந்தது. அடுத்தது அசோக் லைலாண்ட், அப்புறம் அடுத்தது கேஏ, எல்டிஎஃப், பிஜிஎல். என்னோட தேர்ட் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மார்ச், ஸ்கிரிப் வாய்ஸ். ஸோ மேஜர் லாஸ் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ அதுலேயும் அந்த மந்தில் ரெக்கவரி ஆகலை. ஸோ 93,000 லாஸ். ஸோ டோட்டல் இதில் 87,000 லாஸ். ஸோ புட் டுகெதர் 3 அக்கௌண்ட்ஸ்லேயும் எனக்கு லாஸஸ் வந்து நியர்லி 5,22,000 வெர்சஸ் ஆஃப் 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நியர்லி 25% வந்து இட்ஸ் a ஹியூஜ் லாஸ். இந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு I don't know how many months is going to take. I think moving ahead, market will not recover much. ஸோ ஒன்று ஹெட்ஜஸ் எடுத்துருக்கணும், இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கணும். ஸோ இது பண்ணாதனால, இந்த வார் எஸ்கலேட் ஆனதுனால வந்த லாஸஸ். ஏன்னா நான் என்னுடைய ட்ரேடிங்கில் நிறைய புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருந்தேன். அது ரெக்கவரி ஆகலைங்கிறதுனால வந்த லாஸஸ் தான். ஓகே, பார்ப்போம் இன்னும் அடுத்து எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.